அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, லாங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப டைமே இல்லாத மாதிரியாக போயிடுச்சு. வீடியோஸ் எடுக்கணுங்கிற ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்தது. போன வீக் வந்து தேர்ஸ்டே என்னென்னா அன்றைக்கி ஒரு மேரேஜ் இருந்தது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறதா இருந்தது. நிஹாலுக்கு ஸ்கூலுக்கு அவனுக்குமே கிளம்ப சொல்லிவிட்டு நாங்களுமே வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். 8 மணி 8:30க்கெலாம் வந்து ரெடி ஆகிடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவனுமே யூனிஃபார்ம்லாம் போட்டு பிள்ளையுமே சாப்பிட இது பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டான். ஸோ நாங்களுமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு நான் பாயா இதெல்லாமே எடுத்து இது பண்ணி வச்சுட்டேன். ஸோ மேரேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடகரையில் தான் கல்யாணம். ஸோ அது எப்படின்னா இங்கேருந்து பொறையார் போயிட்டு அங்கேருந்து வேன் போகுது வடகரைக்கு. அதனால் சீக்கிரமாக கிளம்பணும், இந்த டைமுக்கு வேன் இது பண்ணிவிடுவாங்க இல்லையா. அதனால் இங்கேருந்து நம்ம போயிட்டு அங்கே போய் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே கிளம்ப ஆரம்பித்தோம். நாங்கள்லாம் சீக்கிரமாகவே ரெடி ஆகியாச்சு. பட் இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னாக்கா 8:30 8:45 மேலே ஆகிடுச்சு. அவனுமே பிள்ளையுமே ஸ்கூல் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். ஸோ பைக்லேயே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பொறையார் வந்து இறங்கியாச்சு. பொறையார் வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வேனில் வந்து வடகரை கல்யாணத்துக்கு போகணும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போச்சு, இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ ஆனால் எங்கேயுமே யார் வீட்டுக்குமே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு வரதாவே இப்படியே போகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் இல்லையா, பிறந்த ஊர் இல்லையா, அங்கே வந்ததோட ஒரு தனி வைப் வரும். ஸோ நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் அப்படி நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு தனி ஒரு இதாக இருக்கும். ஸோ அப்படி அன்றைக்கி வந்து எல்லாரையுமே நான் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பைக்கை வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து பார்க் பண்ணிவிட்டு வேன் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இது பண்ணிட்டோம். அங்கே வந்து எல்லாரையுமே பார்த்தேன். சொந்தக்காரர்களும் தெரிஞ்ச மனுஷர் எல்லாரையுமே பார்த்தேன். ஸோ அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருந்த ஹல்வோ. அதுவும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஊரில் வந்து ஒரு கல்யாணத்துக்காக நான் வரேன். ஸோ அதனால் ரொம்ப எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்த ஹல்வோ. அங்கே போன இடத்துலன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லையா, ஸோ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க சொந்தக்கார ஹோட்டலில் வந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லியிருந்த ஹல்வோ. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஜம்ஜம் தண்ணியும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேனில் ஏறி கிளம்பணும். ஸோ அவங்க வீட்டு வாசல்லேருந்து தான் வேணுமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து எல்லாம் அந்த ஜம்ஜம் தண்ணியுமே நம்மளுக்கு இது பண்ணி வச்சுருக்கான், நாடி இருக்கான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதையுமே நாங்கள் வந்து ஜம்ஜம் தண்ணி பேரிச்சம்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேனில் வந்து ஏறி கிளம்பி வந்தாச்சு. என்னென்னா வந்து எல்லாருமே வந்து நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறேன் இல்லையா. நான் என் ஹஸ்பண்டுமே வந்து ஒன்றா இங்கே வந்தது கிடையாது. என் ஹஸ்பண்டோட மாமி பேத்திக்கு தான் கல்யாணம் இல்லையா. அதுக்காக தான் மெயினாக எல்லாம் வந்தது. இவங்க ஊருக்கு வந்ததுமே வந்து கரெக்டாக இதாகிடுச்சு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாமே போனது வந்து எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் வந்து மன்சர்வு அங்கே நம்ம ஊர் மன்சர்வு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தா எங்கே உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே பார்த்தது. ஸோ எனக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து முத வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி நம்ம ஊர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவங்க எதுக்குமே வந்தது கிடையாது. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இங்கே வரதுக்கான ஒரு சான்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதான் முதல் தடவைங்கிறதுனால அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து ஒரு வழியாக வேனில் வந்து இது பண்ணிட்டோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வேனில் உட்காந்துருந்தோம். எல்லாருமே ஏரியாச்சு எல்லாம் உட்காந்து பேசிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்கால்லேருந்து வந்தவங்களுக்குன்னு தனியாக இன்னொரு வேன் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு வேன் மாற்றி இப்படி வந்தாச்சு. போகிறப்போ கொஞ்சம் தூரம் மெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குறுக்கு பாதையில் போனாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் செடி, எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தான் ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு. அப்படின்னா வெறும் இந்த சைடில் வந்து வெறும் தண்ணி ஓட்டமும் ஒரு செடியுமா ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. அது க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வில்லேஜ் சைடு இல்லையா, பார்க்க நல்லா தானே இருக்கும். அதுவும் ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்துட்டு நான் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அதோடு இல்லாமல் வேனில் வந்து கல்யாணத்துக்கெலாம் வந்து எல்லாருமா ஒன்றா சேர்ந்து போகும்போது எல்லோரும் பேசுகிறது, அப்புறம் வந்து சாங்ஸ்லாம் போடுவாங்க. 90s சாங்ஸ் எல்லாம் நிறையா வந்து போடுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து எனக்கு ஹஸ்பண்ட் கூட வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது உண்மையிலே எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம்.
ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து இறங்கியாச்சு. வடகர பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த ஊரோட பேர். அங்கே மண்டபத்தில் தான் கல்யாணம். ஸோ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வேனாக கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேன்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்த ஹலோ கொண்டு எல்லோரும். ஸோ வாசலில் டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளே போயிட்டு நிக்காஹுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக காரைக்கால்லேருந்து இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி அங்கே வந்தாச்சு. வேன்லேயுமே சீக்கிரமாக இது பண்ணிட்டோம் இல்லையா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் வேன் ஃபுல்லானதும் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல பெரிய மண்டபமாக அதாக இருந்துச்சு. அது எப்படின்னா ஆண்களுக்கு வர பாதை, பெண்களுக்கு வர பாதை தனியாக இருந்தது. ஆனால் நிக்காக நடக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது மாதிரி ஷீட் மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சு பாதியாக இடம் மட்டும் பிரித்து விட்டு தான் இருந்தது. வர்றதுக்கு பாதை மட்டும் இப்படி அப்படியே தனியாக வச்சுருந்தோம். நாங்களும் தான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் இல்லையா, வந்தது அதுக்கப்புறம் தான் பொண்ணு அழைச்சிட்டு வந்தது, மாப்பிள்ளை வந்தது, எல்லாருமே அதுக்கப்புறம் தான். இதை மாதிரி ஃபஸ்ட்டாக வந்து உட்கார்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு. ஸோ வந்ததுக்கப்புறமா ஜூஸ்லாம் வந்து இந்த நிக்காக சமயம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி இந்த ஹல்வா அதையுமே வந்து எல்லாருக்கும் வந்ததும் கொடுத்த ஹல்வா. நான் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ட்ராவல் பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே வர ஆரம்பிச்ச ஹல்வா. ஏன்னா அடுத்தடுத்த வேன் நம்மளுக்கு பின்னாடி சைடு வேன்லாம் வந்து இருந்தது இல்லையா, அதுமாதிரி எல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே அந்தந்த வேனில் தான் வந்து இந்த ஹல்வா எல்லாருமே ஸ்டேஜில் வந்து உட்காந்து விளாடிட்டு இருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தான் பொண்ணையுமே அழைச்சிட்டு வந்த ஹல்வா. பொண்ணு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ரூமில் போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாரீ கலர், அதுக்கு ஏற்ற மாதிரி முக்காடு, பொண்ணு முக்காடு அண்ட் வந்து மேக்கப்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பொண்ணுக்கு. அந்த கிளச் முதற்கொண்டு அந்த சாரியோட கலருக்கு மேட்சாக ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டான மெட்டீரியல் அந்த சாரியோட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொண்ணை பார்த்து பேசிட்டு எல்லாருக்கூடையும் வந்து பேசினதுக்கப்புறம் வெளியில் வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா அடுத்தடுத்து எல்லாருமே வருவாங்க இல்லையா, நம்ம சீட் வேறு காலியாக போய்டும், நம்ம வந்து முன்னாடியில் உட்காந்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இடம் போயிடுமே, அதனால் மாற்றி வந்து சேரில் பேக்லாம் வச்சுட்டு வந்து பொண்ணை பார்த்துட்டு திரும்ப போய் உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து உட்கார்றதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையுமே வந்தாகா. மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு மாப்பிள்ளை ரூமுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பொறையார் ஜமாத்து, அங்கே உள்ள வடகர ஜமாத்து 2 சைட்லேருந்தும் ஆம்பளைங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அந்த நடுவில் அந்த பலகை மாதிரி வச்சுட்டு பொண்டுகளுக்கு தனியாக ஆம்பளைங்களுக்கு தனியாக வச்சுருந்தது, அதுவுமே நல்லா இருந்தது. நிக்காகெல்லாம் நான் வந்து ரொம்ப க்ளோஸில் உட்காந்துலாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு கல்யாணத்தில் தான் நான் முன்னாடியில் உட்காந்து நிக்காக எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் வந்து என்ன ஒரு விஷயம், கல்யாணத்துக்கெலாம் நம்ம போனால் அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ட்ரெஸ் ஷெர்வானி போட்டுட்டு அது ஒரு இதாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. பொம்பளை பிள்ளைங்களுக்குமே அந்த ட்ரெஸ் மேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா விளையாடிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்காக ஆரம்பிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். ஸ்டேஜில் வந்து ஜமாத்து எல்லாம் வந்து உட்காந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையுமே அழைச்சிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு ஹல்வா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நிக்காகெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நிக்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ரொம்ப நல்லா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறையார் ஆத்திச்சேரி சமத்துவபுரம் ஜனாப் ஏ அபுல் ஹசன் ஏ அரிஸ் ஃபாத்திமா இவர்களின் புதல்வி ஏ ஜாஸ்மின் ஆலிமா ஹசனியா ஹனஃபி மதஹப் முதல் விவாக பெண்ணுக்கு தங்களூர் அரங்கக்குடி புதுத்தெரு ஜனாப் நூர் முகமது சுபைதா பீவி இவர்களின் புதல்வர் என் அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹ் நல்லபடியாக முடிஞ்சுது. நிக்காஹ் முடிஞ்சதும் மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஸ்டேஜுக்கு ஏறி ஆம்பளைங்க எல்லாருமே போயிட்டு ஹல்வா சலாம் கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நிக்காஹ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்ததாக வந்து லன்ச்சு தான். ஸோ லன்ச் இடத்துக்கு போயாச்சு. அங்கே வந்து நல்ல பெரிய இடமா நல்ல ஒரு இதாக இருந்தது. அங்கே வந்து ஆம்பளைங்களுக்கு தனியாகவும் பொம்பளைங்களுக்கு தனியாகவும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக ரொம்ப நிறைய இதாக இருந்துச்சு.
இடம் வந்து ரொம்ப கூட்டமாக அப்படி நெருக்கி நிற்காமல் அங்கே வந்து தாராளமாக இருந்தது. ஆம்பளைங்களுக்கு தனி ஒரு இடமே அவ்வளோதான் இருந்துச்சு. பெண்களுக்கான ஒரு இதுவுமே ரொம்ப இடம் வந்து இதாக இருந்துச்சு. யாருக்குமே வந்து நெருக்கிக்கிட்டு இல்லாமல் கசகசன்ட்டு இல்லாமல் நல்லா இருந்துச்சு. காத்தோட்டமாக நல்லா இருந்தது. நாங்கள் உட்காந்துருந்த இடத்துக்கு பின்னாடி ஜன்னல் வேறையா செம்ம காற்றாக இருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சுட சுட பிரியாணிக்கு இந்த ஜன்னலில் வர காற்றோட செம்மையாக இருந்துச்சு. பிரியாணியுமே வந்து சூப்பர் பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன் வந்து நம்ம நாகூருக்கு போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரே மட்டன் பிரியாணியாகவே இருந்தது. இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் நிஹாலுமே பார்த்தாரு. நான் எந்த கல்யாணத்துக்குமே 2 தடவைமா பிள்ளைய கூட்டிகிட்டே போகல. ஏன்னா வந்து கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே போயிட்டு இருந்ததுனால இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் நிஹாலுமே கேட்குறாரு, என்ன விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்களே, பிரியாணி பார்க்கவே செம்மையாக இருக்கேன்ட்டு. ஸோ பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாக வெந்து இருந்துச்சு மட்டன். ஆனியன் ரைத்தா, பச்சடி அண்ட் வந்து காஞ்சி. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா அறக்க பிறக்க சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா வந்து நம்ம கூட வந்த வேனில் வந்த ஹல்வா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வேனுக்கு கிளம்பிட்ட ஹல்வா. ஸோ பாக்கி இருக்கிற பேர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இன்னொரு வேனுக்கு வரணுங்கிறதுனால அவசரமாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் தனியாக பொண்டோலோட ஒரு வேனில் வந்துட்டோம். ஆம்பளைங்க தனியாக ஒரு வேனுன்னு பிரித்து விட்ட ஹல்வா. ஊருக்கு நாங்கள் வரும்போது என் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா வந்துச்சு. ரிட்டனில் பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து போன வேன் வந்து முன்னாடி போய் ரீச் ஆகிடுச்சு போறையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ரீச் ஆனோம். இவங்க வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டோட போனாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சைடில் வந்து வயல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த காற்று அந்த சாங்கு எல்லாமே ரசிச்சுக்கிட்டே ஒரு வழியாக பொறையார் வந்து இறங்கிட்டோம். ரிட்டன் நாங்கள் போகும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, அழகாக பிரித்து விட்டாங்களப்பா நம்மள அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒன்றா ஜோடியாக வந்துட்டு இருந்தோம், ரிட்டனில் பிரித்து விட்டாங்களே அப்படின்ட்டு. சரி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக பொறையார் வந்து இறங்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பைக்குமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் காரைக்காலுக்கு வந்துட்டோம். பைக்லேயே வந்து காரைக்காலுக்கு வந்தாச்சு. ஒரு 2:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் காரைக்கால் வந்து ரீச் ஆனப்போ. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்ராவல் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. யாருக்கு தான் ட்ராவல் பிடிக்காது, அதுவும் பைக்கில் ட்ராவல் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சொந்தக்காரங்களோட எல்லாரோட வேனில் போகிறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து அந்த ட்ராவல் இதோட கல்யாணத்துக்குமே போயிட்டு வந்தது ரொம்பவே நல்லா தான் முடிஞ்சுது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வீடியோவுமே இதோட முடிஞ்சிச்சு. வரக்குள்ள பார்த்திங்கன்னா ட்ராக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ நம்ம ஊரில் இப்போ வந்து ட்ராக்கில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதா இருக்குது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அதையுமே வெயிட் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துங்க. ஸோ இன்ஷால்லா அடுத்தடுத்து இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.